ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்றைக்கி நிறைய வைரலான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பயங்கர வைரல். ஸோ 2 நாளாக வந்து வீடியோஸ் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அதற்காக வந்து சாரி. ஏன்னா நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால் டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். பட் நியூஸ் நிறையா வந்ததுனால நம்மளால் வந்து கவர் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அதுதான் போடுறேன். ஸோ வர்றவங்க லைக் பண்ணிங்கன்னா இன்னும் சில பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறையா கமல் சார் ஃபேன்ஸும் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன். ஸோ தயவு செஞ்சு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சேனலுக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய KH 237க்கான அறிவிப்பு வந்துருச்சு. என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஷாம் புஷ்கரன் வந்து கதை எழுதுகிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஃபகத் ஃபாசிலுடைய ஆஸ்தான ரைட்டர். ஓகே, ஸோ அவர் எழுதினார்னா அவர் வந்து ஃபகத் ஃபாசில் ஒரு கேரக்டர் பின் பண்ணிடுவாராம். அவர் யாரும் வெளிப்படத்துக்கு எழுத மாட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ், கமல்ஹாசன் சார் வந்து கூப்பிட்ட பிறகு அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்றது தான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் KH 237 ஃபகத் ஃபாசில் ஒரு கேரக்டரில் இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, வில்லனாக சிவகுமார் இருக்கார்ல, நம்ம சிவகுமார் அவர் கமல் சாரோடைய ஆர்டண்டான ஃபேன் பாய், அவர் வந்து ஒரு க்ளோர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. சரி, இதை பற்றின அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது கமல் சாரோடைய பிறந்தநாள் அன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் 7ஆம் தேதி KH 237க்கான முதல் அறிவிப்பு, அதாவது படத்துடைய பெயர் தக் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி வந்து படத்துடைய பெயர், யார் யாரெல்லாம் இருக்க போகிறா, என்ன ஆர்டிஸ்ட், எல்லா டீட்டெயிலும் வந்து கம்ப்ளீட்டாக வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் அப்படிங்கிறது தான். ஸோ கமல் சார் வந்து கொஞ்சம் ட்ரிம்மாக இருக்கார். கொஞ்சம் அது தாடியும் வந்து பியர்டும் வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. என்ன கெட்டப் அப்படின்ற ஒரு ஆர்வலையும் பயங்கரமாக வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் KH 237 அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டு, அடுத்து KH 235 டேரக்டருக்கான காம்படிஷன் போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சித்ரலக்ஷ்மணன் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரேக்கிங்கான இதை வந்து போட்டு உடச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, யார் டேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் அவர்களுக்கு 2 பேருக்குமே நல்ல கதையம்சம் ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற டேரக்டர் தான் வேணுன்ற மாதிரி யோசிக்கும்போது ராஜமௌழி தான் முதல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, அவர் தான் பயங்கரமான டேரக்டரு. ஸோ 2 பேர் கூட இணையும் பொழுது வேறு லெவல் எலிவேஷன் இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 1000 கோடி அசால்ட் அடிக்கிறார் அப்படிங்கிறப்ப அவரை கூப்பிட்டு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் 2 பேருக்கு இருக்குது. ஆனால் ராஜமௌலிக்கு 2027 வரைக்கும் பிஸி. மகேஷ் பாபுவோட படம் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் டேரக்டர்ஸ்க்கான ஹண்ட். இப்போ ஜெயிலர் படம் 2 வருதில்ல, அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நெல்சன் இருக்குது. லோகேஷ் வந்து மறுபடியும் கதை நல்லா பென் பண்ணி பயங்கரமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாருன்னா கமல் சார் அண்ட் ரஜினிகாந்துக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுனாலும் யாருனாலும் எப்போனாலும் டேரக்டர் வந்து புக் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. ஏன்னா அஜித் ஜோசப் இருக்கும்னு நினச்சேன். மலையாளம் டேரக்டர், திருஷ்யம் எடுத்தவர், அப்புறம் தொடரும் படம் எடுத்தார்ல, அந்த மாதிரி பயங்கரமான த்ரில்லிங் ப்ளஸ் ஒரு நைஸ் ஸ்கிரிப்டிங் ஸ்டோரி இருக்கும். எல்லாத்துக்கும் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும். அவரை மாதிரி ஆட்கள் ஏதாவது எடுப்பாங்கன்னு நினச்சி அவரும் வந்து இப்போ திருஷ்யம் 3க்கு போயிட்டார். கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாட்டு நடித்தார்ல பாபநாசம், அது 2வது பாட்டு நடிக்க முடியல, 3வது பாட்டும் போல. இங்கே தமிழை தவிர நான் வேறு யார்ட்டையும் எடுக்க மாட்டேன்ட்டார் நம்ம ஜீத்து ஜோசப் டேரக்டர். அங்கே 3வது பாகம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த KH 235 அவரும் ரூல்ட் அவுட். ஸோ யார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு இது. ஆனால் சீக்கிரமாக அறிவிக்கணும். ஓகே, நான் 6 மாதத்தில் அறிவிச்சாகணும். ஸோ அப்படி இருக்கப்போ யார் அந்த ரேஸில் யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண போகிறா? மேபி லோகேஷ் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. அன்லெஸ் அவர் வந்து நல்லா ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து தப்பிச்சிடுவார் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் த ஹண்ட் ஃபார் டேரக்டர் KH 235 இஸ் ஸ்டில் ஆன் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து நம்ம விஜய் சார் வந்து இப்போது பயங்கரமாக அரசியல் கட்சி வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சீன்ட்டார்ப்பா விஜய் அப்படின்ற மாதிரி பயங்கர விஜய் ரசிகர்கள் வந்து கமல்ஹாசன் வந்து டிவி நீங்கள் உரைச்சிங்க, இப்போ டிஎம்கே கூட்டணி போயிட்டீங்கன்ற மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன தப்பாக சொன்னார்னு நான் கேட்குறேன். அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். ஏன்னா அவரும் அப்படி தான் கூட்டம் போடும் பொழுது அவருடைய நீங்கள் மாநாடுலாம் எடுத்து பாருங்கள். அவர் ஆரம்பித்தப்ப, அவர் போட்டப்ப நீங்கள் பாருங்கள், எடுத்து வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ். கூடாத கூட்டமாக ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சா யோசிச்சு பாருங்கள். அதுதான் அவர் சொல்கிறார். அதாவது வாக்காளர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு. ரசிகர்கள் நல்லா ரசிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஓட்டு பொறுத்த வரைக்கும் அது ஒரு உங்கள் அப்பா மேலே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம். அது வந்து வேற என்னொன்னே அதை ஓப்பனாக சொல்லிட்டார். அது அவருக்கும் பொருந்தும் சொன்னார். விஜய் மட்டும் சொல்லலை. விஜய், கமல்ஹாசன்,
ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி கூட்டினா அது ஓட்டாக மாறாது. அப்போ ஓட்டாக மாறுறதுக்கு காசு கொடுக்கணும், அள்ளி தெளிக்கணும், நேர்மை மட்டும் பத்தாது அப்படிங்கிறது தான் கமல் சாருடைய ஒரு இது. அதனால தான் சொல்கிறார், வாக்காளர் வேறு ரசிகர்கள் வேறு, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நீதி மையம் வந்து தெளிவான ஒரு பார்வையில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது தனியாக போயிட்டீங்கன்னா நமக்கு மதிக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் டிஎம்கே கூட்டணிக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட் எம்எல்ஏ சீட் கிடைக்குமாங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சரியா? ஆனால் எம்எல்ஏ சீட்டுக்காக யாரும் வராதிங்கன்னு சொல்லி கமல் சார் சொல்லிட்டார். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, டிஎம்கே கொடுக்க மாட்டாங்க, எம்பி சீட் கொடுத்ததோட முடிஞ்சிச்சு கமல் சாருக்கு. ஸோ அந்த கட்சியில் இருக்கவங்க நிஜமாவே பாவம் தான். பட் தனியாக நின்று போராடினாலும் அவங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்க போகிறது இல்லை. அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் கமல் சாருக்காச்சும் எம்பி கிடைக்கிறப்ப ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கமல் சாருடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பயங்கரமான ஸ்டாண்டாக இருக்குது. ஏடிஎம்கே உள்ளே இறக்கக்கூடாது, டிஎம்கே எப்படியாவது திருப்பி ஜெயிக்க வைக்கணுங்கிறப்ப கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்ந்து அவர் வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு யோசிக்கும் பொழுது கமல் சாருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது டிஎம்கேவுடைய கூட்டணி அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஸோ மக்கள் நீதி மையம் அவ்வளோதான், இனிமேல் வந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மி அந்த கட்சி பெரிய கட்சியாக வளர்வதற்கு. ஸோ டிஎம்கேவுடைய ஒரு கூட்டணி போயிட்டாரா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கும் இதில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியன் 3. ஸோ இந்தியன் 3 பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்தாலும் அந்த படம் ட்ராப்பு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய வந்துருச்சு. பட் இப்போது கமல் சாருக்கு அதை விட பிடிக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரான்ச்சைஸ் வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதாவது லைக்கா வேண்டாம், லைக்காடைய செட்டில் பண்ணிவிட்டு ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ் இப்போது ரெட் ஜெயிண்ட் அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்கமல் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி ஒரு புது பேனர் லைக்கா ரெட் ஜெயிண்ட் மாதிரி, லைக்கா கிடையாது ரெட் ஜெயிண்ட் அண்ட் இன்னொரு பேனர் வரணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சேஞ்சர் அந்த படம் எடுத்தாலும் அந்த ப்ரொடியூசருக்கு, ஏன்னா அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்கிறனால அது கொஞ்சம் லாப நஷ்ட கணக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு லாபம் தரேன், இந்த படத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்க, பட்ஜெட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு போல தெரியுது. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிஜமாகவே ஹேப்பன் ஆகிறதுக்கு பிளான் இருக்குது. ஓகே, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் முத்து வடிவேலோட போஸ்ட்டு நீங்கள் பெருசாக போட்டிருந்தார். அதாவது எந்திரனுக்கு உயிர் கொடுத்தவர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். பிரீத்தி சிந்தாவும் கமல் சாரையும் வச்சு ஷூட்லாம் போயாச்சு, பயங்கரமாக வந்து பண்ணி கடைசி படம் ஆரம்பிக்கும் பொழுது படம் நின்று போச்சு. அதுக்கடுத்து ரஜினி சார் வந்து போயிடுச்சு. பட் படம் நின்றது எனக்கு ஒரு வேதனை தான், ஏன்னா அவ்வளோ அவுட்புட் வந்து கமல் சார் வந்து அந்த படத்துக்காக வந்து கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி மெய் சிறுத்து போனேன். ஸோ அந்த காம்பினேஷனில் சங்கர் சார் இந்தியன் 3 திருப்பி ரிவே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணமும். பட் அதை சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் ரோபோ சங்கருக்கான அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து அப்பா பிள்ளை அப்படின்ற மாதிரி வேறு ஆங்கிள் தான். அதை நம்ம யோசிக்கவே முடியாது. ரோபோ சங்கரோட இழப்பு அப்படிங்கிறது கமல் சாருக்கு பயங்கரமான இழப்பு அப்படிங்கிறது. அவருடைய மக்கள் நீதி மையம் அந்த கட்சி கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து முன்னாடி கமல் சாருடைய அந்த முகமும் அடுத்து அவர் இறந்த பிறகு வந்தால் தெரியுமா அடுத்த நாள் அவர் வந்து வாடி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்காக நம்ம ரோபோ சங்கர் வந்து அவ்வளோ கேர், ப்ளஸ் ரோபோ சங்கருக்காக கமல் சார் வந்து கேர். டெய்லி எப்போ ஃபோன்லாம் எடுப்பாராங்க, எடுத்து எப்படி இருக்க பொண்டாட்டி யார் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு அவனை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவனை எப்பயும் ஒரு பார்வை மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரான். ப்ளஸ் நம்ம கமல் சார் வந்து இறுதி சடங்கில் வந்து ஒரு மரியாதை செலுத்தினார் ரோபோ சங்கருக்கு, பயங்கர ஹாப்பியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கூட பர்ஃபார்ம் பண்ண இந்த சேது அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவரெல்லாம் சொன்னப்போ நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ் தான். அதே மாதிரி டான்ஸ் ஆடி ரோபோ சங்கருடைய மனைவி வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்களுடைய அன்பை. இது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டு ஏன் வந்து புருஷன் சட்டத்துக்கு முன்னாடி ஆடுறான்ற மாதிரி ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முதலில் நம்மவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மவர் படத்தில் நாகேஸ்வரோட ஒரு பொண்ணு இறந்தவொடனே அவர் கூடயே அவர் இருக்கிற மாதிரி ஆடுவார். அது வந்து ஒரு வகையான மனக்குமுறல் வெளிப்படுத்துறது ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, இதை வந்து ரோபோ சங்கர் மனைவி வந்து இப்படி ஆடுறாங்கன்னு பேசுகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து மோகன்லால் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. மோகன்லாலுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. நிஜமாகவே வந்து நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் இவருக்கு கிடைச்சதில் எனக்கும் வந்து ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுதான் கைஸ் அப்டேட் இன்றைக்கி வந்த நியூஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும்